காய்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மவுஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ளூடூத் டிவைஸ் அண்ட் ஒரு டாங்கிள் விச் மீன்ஸ் ஆர்எஃப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸோட ப்ராசஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். காட்டு எனக்கு காட்டுறா. காட்டுற போடு இன்னொரு பக்கம் சைடில். இந்த மவுஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ இது ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ண உடனே இதில் 3 லைட் இருக்கும். ஸோ இந்த 3 லைட் என்ன டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ளூடூத் அண்ட் ஒரு ஆர்எஃப், அதாவது விச் மீன்ஸ் நம்ம டாங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர், ஸோ இந்த கலர் ஃபஸ்ட்டு எரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப். ஸோ இப்போ நம்ம அந்த ஆர்எஃபுடைய டாங்கிள் லேப்டாப்பில் போட்டிருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஆர்எஃப் மாறிச்சு. ஸோ நம்ம லேப்டாப்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் மூவ் பண்ண அங்கே சேஞ்சஸ் நடக்குது. இந்த மவுஸை நம்ம லேப்டாப்புக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய மொபைல் ஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவிலையுமே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்ததான் நான் உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ செகண்ட் மிட்டுக்கு வந்துச்சு, அதாவது ப்ளூடூத் 1 அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம. ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோன் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் ஆகிடுச்சு. இந்த ப்ளூடூத் நம்மளோட மொபைல் ஃபோனில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்பவும் போல் நம்ம ப்ளூடூத் செட்டிங்ஸுக்கு போகிறோம். ஸோ இந்த ப்ளூடூத் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆப்டிக் ஃபாக்ஸ் பிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் நேம் கார்டு, அதான் நம்ம மவுஸோட நேம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நான் ஆக்சஸ் கேட்குது, பேர் கொடுத்தாச்சு. அண்ட் இது சேவ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் எவ்வளோ பேட்ரி இருக்குன்றதும் நமக்கு இதில் கிளியராகவே தெரியுது. இந்த டிவைஸ் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதை நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம மவுஸ் எடுத்தாச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு, அதாவது இந்த செகண்டில் ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இப்போது யூடியூப்லேயும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா இதை ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் வீடியோஸ் ப்ளே பண்ணுறது, வீடியோஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும் இதில். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல டிவைஸ் தான். மொபைல் ஃபோனை பொறுத்த வரையுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணது போக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து நான் இதை பேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிக் அப்படி பண்ணிங்கன்னா செகண்டரி ப்ளூடூத் ஆன் ஆகிடும். ஸோ செகண்டரி ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்னுடைய ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா இதை ப்ரௌஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லா ஆண்ட்ராய்ட் டிவிலையுமே கண்டிப்பாக ஒரு ப்ளூடூத் கண்டிப்பாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் டிவிலையுமே கண்டிப்பாக ப்ளூடூத் செட்டிங் இருக்கும். அண்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன், என்னோடய ப்ளூடூத் செட்டிங்கில் போய்ட்டு ஆட் ஆக்சரிஸ் கொடுத்தோன்னே அது என்னுடைய ப்ளூடூத் டிவைஸை சர்ச் பண்ணும். அண்ட் நம்மளுடைய மவுஸோட நேம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆப்டிக் ஃபாக்ஸ். ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இதுலேயுமே பேரிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ பேரிங் ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். தென் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் ரெடின்னு சொல்லி இங்கே காட்டும் ஆர்டிக் ஃபாக்ஸ் நம்மளோட டிவைஸில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மவுஸை வச்சு நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ ஹோம் மெனு அண்ட் நம்மளோட ஸ்க்ரோலிங். ஸோ இந்த மாதிரி இந்த மவுஸை நம்ம மல்டிபிள் மாடல்ஸில் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.